அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வீற்றிருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து ஞான வேள்வி நிகழ்ந்து வருகின்ற இந்த தேவாசிரிய மண்டபத்தில் இன்றைய நாள் வள்ளல் பெருமானை அடிப்படையாக கொண்ட நாள். தொடர்ந்து அருட்பெருஞ்சோதி அகவலை சிந்திக்கின்ற வகையில் இன்றைய நாள் அமைகிறது. அருட்பெருஞ்சோதி 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 என்ற அகவலை தொடர்ந்து அருள் சிவநெறிசார் அருள் பெருநிலைவாழ் அருள் சிவபதியாம் அருட்பெருஞ்சோதி என்ற அகவலையும் தொடர்ந்து ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கிய அருட்பெருஞ்சோதி என்ற அகவலையும் நாம் சென்ற வாரத்தில் சிந்தித்தோம். பரம்பொருளினுடைய ஒரு முடிவிலா அல்லது பரம்பொருளை பற்றிய முடிவான தன்மையை அனுபவிக்கின்ற வகையில் அருட்பெருஞ்சோதி என்பதை அடையாளமாக கொண்டு அதை உலகத்தில் நாம் எப்படி எந்த எல்லையில் பெறுகின்றோம் என்பதை அருள் சிவநெறிசார் அருள் பெருநிலைவாழ் அருள் சிவபதியாம் அருட்பெருஞ்சோதி என்பதிலே விளக்கிய வள்ளல் பெருமான் தொடர்ந்து அதற்கான வழிமுறைகளையும் அறிவு வளர்ச்சியினையும் எடுத்துக்காட்டுகின்ற வகையில் ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கிய அருட்பெருஞ்சோதி என்பதை அமைத்தார். தொடர்ந்து இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகம் அறப்பொருந்திய அருட்பெருஞ்சோதி என்ற அகவல் நமக்கு அமைகின்றது. இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகம் அறப்பொருந்திய அருட்பெருஞ்சோதி என்பதை இங்கே ஏன் எடுத்துக்கொள்கிறார் என்று சொன்னால், அருட்பெருஞ்சோதி என்ற ஒரே பரம்பொருள் அனுபவத்தில் எப்படி எப்படி அதன் தன்மைகள் இருக்கின்றன என்பதை அருள் சிவநெறிசார் என்பதிலே சொன்னவர். அதற்கு அடுத்ததாக வேதம் ஆகமம் முதலான நூல்களின் வழிமுறைகளில் பெறுவதை சொன்னவர். எல்லாவற்றிற்கு உள்ளேயும் எப்படி அருட்பெருஞ்சோதி எப்படி ஊடுபாவி இருக்கிறது அல்லது கடந்து சென்று கொண்டிருக்கிறது என்பதை பற்றி விளக்குகிற அடிப்படையில் தான் இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகம் அறப்பொருந்திய அருட்பெருஞ்சோதி என்பதை சொல்லுகின்றார். அண்டம் ஆறிருள் கடந்து உம்பர் உண்டு போலும் ஓர் ஒன் சுடர் என்று தேவாரம் சொல்லுகிறது. அதாவது அண்டம் ஆறிருள் ஊடு கடந்து உம்பர் உண்டு போலும் ஓர் ஒன் சுடர். அண்டத்தினுடைய இருளை எல்லாம் கடந்து ஊடுருவி செல்லுகின்ற ஒரு ஜோதி என்பதாக அதனை திருநாவுக்கரசர் அடையாளம் காட்டுகின்றார். அண்டம் ஆறிருள் ஊடு கடந்து உம்பர் உண்டு போலும். அதாவது அண்டங்களையெல்லாம் ஊடுருவி செல்லுகின்ற அதே சமயத்தில் கடந்து இருக்கின்ற என்று அதற்கு பொருள். இந்த அகநிலை இகநிலை பரநிலை என்பதை சொன்னதோடு கூட அகம் அறப்பொருந்திய அருட்பெருஞ்சோதி, இதுதான் பரம்பொருளை எல்லா இடங்களிலும் நீக்கமற இருப்பதை அனுபவிக்கின்ற விளக்கம்.
எல்லா இடங்களிலும் பரம்பொருள் நீக்கமர நிறைந்திருக்கிறான் சொல்லுவதற்கும் கேட்பதற்கும் நன்றாக இருக்கும். அதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் என்பது எப்படி என்பதை தெளிவாக விளக்க வேண்டுமானால் எல்லா இடங்களும் இருக்கின்றன என்பதை முதலிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்து இருக்கிறான். நீக்கமர நிறைந்திருக்கிறான் என்று சொன்னால் இடத்தை ஏற்றுக்கொண்டு அவனை ஏற்றுக்கொள்ளுவது. இப்ப இடம் முந்தியா அவன் முந்தியா என்பது பற்றிய ஆராய்ச்சி எல்லாம் பிறகு. எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறான் என்று சொன்னால் முதலிலே நாம் அதை எதை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் எல்லா இடத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று பொருள். இந்த மாதிரி ஒரு தத்துவ அடிப்படைகள் வரும்பொழுது நிறைய சிக்கல் எழுந்துவிடும். என்ன சிக்கல் என்று கேட்டால், இதற்கு முன்பாக யார் யார் எப்படி சொன்னார்கள், அது பற்றிய விளக்கம் என்ன என்பது இயல்பாகவே அந்த ஐயங்கள் வந்துவிடும். அதனால் அடிப்படையில் யாரை பற்றி இது முற்றிலும் முரணாக இருக்கிற ஒரு தத்துவ அடிப்படையை கொண்டது எது என்று கேட்டால், இந்த உலகத்தை நாம் ஒரு தோற்ற போலியாக பார்க்கிறோம் என்பதாக சொல்லுகிற தத்துவம் இங்கே அடிபடும். அது ஒன்று மட்டும்தான் இங்கே அடிப்படை. அதாவது காணல் நீரை போல தோற்றமளித்து இல்லாமல் இருக்கிற இந்த உலகம், அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளாமல் அடிப்படையிலேயே எல்லா பொருள்களினுடைய உண்மையை ஏற்றுக்கொண்டு எல்லா பொருள்களின் உள்ளாகவும் இருக்கிற பரம்பொருளை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு அது எப்படி எல்லாவற்றிலேயும் இருந்து அகம் அற பொருந்துகிறது, அதுதான் இங்கே இருக்கிற விளக்கம். அதெல்லாம் இது உங்களுக்கெல்லாம் தெரியும். வெளி அல்லது ஆகாயம், இதுக்குள்ள இப்ப நாம இங்க உட்கார்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த இடத்தை நாம் அடைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு பொருள் இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த வெளியிலே ஒரு இடத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. தரை ஆதாரமாக இருக்கிறது என்பது வேறு. தரையை ஆதாரமாக கொண்டு வெளியை நாம் ஆக்கிரமித்திருக்கிறோம். யார் ஒரு மனிதர் உட்கார்ந்திருந்தாலோ அல்லது ஒரு பொருள் இருந்தாலோ அந்த இடத்தை அவர் ஆக்கிரமித்திருக்கிறார். இது நாம நிஜமாக நிதர்சனமாக பார்க்கிற நிகழ்ச்சிகள். இதுல நாம் நமக்குள் இருக்கிற வெளி, நாம் இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற வெளி, நம்மை தாண்டி இருக்கிற வெளி. இது நம்மளை வச்சா உங்களுக்கு கொஞ்சம் புரியாதுங்கிறதுனால குடாகாயம் அப்படின்னு ஒரு உதாரணத்தை சொல்லுவோம். பானை அல்லது ஒரு தவளை அல்லது குடம், ஏதாவது ஒரு பாத்திரம், பெரிய பாத்திரம், அது என்ன, அது வெளியிலே ஒரு இடத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பெயர் குட ஆகாயம். குடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாயம். குடம் உடைந்து போனால் அது பராகாயமாக ஆகிவிடும் அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இப்ப என்ன கேள்வி என்று கேட்டால், குடம் இருக்கிறதே, அதுக்குள்ள இருக்கிற ஆகாயத்தை பத்தி பேசுறீங்களா, குடம் என்கிற ஒரு பொருளே அது உண்மையா இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேள்வி வரும்போது அதுல ஒரு சற்று இடர்பாடு வரும். அப்பதான் என்ன சொல்லுவோம் என்று கேட்டால், நமக்குள்ள ஒரு உண்மைத்தன்மை நாம் என்கிற அல்லது நான் என்கிற ஒரு உருவம் அல்லது ஒரு பொருள் இருக்கிறது. அதற்கு உள்ளேயும் வெளியிருக்கிறது, அதை கடந்தும் வெளியிருக்கிறது. ஆனால் வெளியாக இருக்கிற வெளி என்பது வேறு, அதற்குள் இருக்கிற வெளி என்பது வேறு.
கொஞ்சம் ஆழமா அதை சொல்லும்போது, தண்ணீருக்குள் நிழல் இருப்பது போல நமக்குள்ளேயும் வெளி இருக்கிறது. தண்ணீருக்குள்ள இடைவெளி இருக்காது, ஆனா அதுல நிழல் விழும். அந்த நிழல் ஒரு இடத்தை ஆக்கிரமிக்காது, ஆனால் நிழல் தண்ணீர்ல தெரியும். அதை போல ஒவ்வொரு பொருளுக்கு உள்ளேயும் ஆக்கிரமிக்காத வெளி ஒன்று உண்டு. அது நம்மை சார்ந்த வெளி. நம்ம சூழ்ந்து இருக்கிற வெளி இருக்குல்ல, அது ஆகாயத்துக்கு அல்லது வெளி என்பதாகவே இருக்கிற ஒரு அடிப்படை பொருள் அப்படின்னு முதல்ல ஞாபகத்தை கொண்டு வரணும். ஒவ்வொரு பொருள்களும் இந்த இடத்தில் இருக்கின்ற பொருள்கள். எங்க இகநிலை பொருள் அப்படின்னா இந்த இடத்தில் இருக்கின்ற பொருள்கள். பரநிலை பொருள் அப்படின்னு சொன்னா மேல்நிலையில் இருக்கின்ற பொருள்கள். உடனே நாம என்ன அதுக்கெல்லாம் எல்லாரும் சாதாரணமா ஞாபகத்துக்கு எல்லாருக்கும் வர்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இம்மை மறுமை அப்படின்னு ஞாபகத்துக்கு வந்தது எல்லாருக்கும். இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருள்களுக்கும் மறுமை என்ற உலகத்தில் இருக்கின்ற பொருள்களுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற பொருள். இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை எளிமையாக அதற்கு அமைக்கிறார்கள். வள்ளல் பெருமான் ஒரு மார்க்கம் அல்லது ஒரு நெறியை தெளிவாக விளக்கி கொண்டு வருகிற பொழுது, நாம் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்வோம் என்பதை தெளிவாக சொல்லுகிற ஒரு அடிப்படை உடையவர். அவருடைய அந்த விளக்கத்துக்குள்ள மறுமை என்பதை நாம எந்த அளவுக்கு மேல் உலகம் என்பதாக இணைப்பது அப்படிங்கிறது இடர்பாடு உடையது. அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஒருவேளை மரணமில்லா பெருவாழ்வுக்கு இறுதியாகத்தான், அதாவது பக்குவம் அடைந்த பிறவிதான் அதை அடையும். அதற்கு முன்பாக இதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளலாமே அப்படின்னு நாம சொன்னாலும், ஆன்மா என்கின்ற ஒன்றை அல்லது ஆன்மா என்கிற ஒரு பொருளை ஏற்றுக்கொண்டால் அது இம்மை மறுமை என்ற விஷயத்தில் வேறு வேறாக மாறுவதில்லை. அதனால அதை இகநிலை பொருள் பரநிலை பொருள்னு நாம பேசுறதுக்கு அதுக்குள்ள ஒண்ணும் இல்லை. ஆன்மான்னு ஒரு தனிநிலை பொருளை எடுத்துக்கொண்டால் அது இந்த உலகத்துல ஒரு மாதிரி இருக்குது, மேல் உலகத்துல ஒரு மாதிரி இருக்குதுன்னு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. உடம்பை எடுத்துக்கொண்டால் அது மேல் உலகத்துக்கு போய் இருக்கிற மாதிரி நமக்கு செய்தி இல்லை. ஏன்னா செத்த பிறகு புதைச்சோ எரிச்சோ நாம இங்க வச்சிடறோம். அப்ப இகநிலை பொருள் பரநிலை பொருள் என்பதாக எந்த அடிப்படையில் அவர் பேசுகிறார் அப்படிங்கிறத கொஞ்சம் நாம வள்ளல் பெருமானுடைய உரைநடை பகுதியோட இருக்கிற சில விஷயங்களோட சேர்த்து பார்த்தோம்னா அதுக்கு சில அடிப்படைகள் புரியும். பொதுவா வள்ளல் பெருமான் இந்த உலகம் அல்லது உயிர் வாழ்வு இவைகளை எல்லாம் முதல்ல தெளிவா பட்டியலிட்டு விளக்குகிறார். அதுல அவர் சொல்றது முக்கியமானது இந்த அண்ட பிண்ட விளக்கம். பலரும் அதை விளக்கினாலும் வள்ளல் பெருமான் விளக்குகிற முறை ஒன்று தனி. அதுல அவர் பிண்டம் அப்படின்னா எது எது அது முதல்ல நீங்க பிரிக்கணும். கண் காது கை இந்த கருவி எல்லாம் இருக்குதுல்ல, இதெல்லாம் ஒரு பிரிவு. அதற்கு பிறகு இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இதெல்லாம் ஒரு பிரிவு. அதற்கு பிறகு வள்ளல் பெருமான் தனிப்பட்ட முறையில் சொல்லுகிற ஒன்று ஜீவன், அது ஒரு பிரிவு. அதற்கு பிறகு ஆன்மா என்பது ஒரு பிரிவு. கண் முதலிய கருவிகள் அதை கடந்து மனம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உருவம் குணம் இவைகளையெல்லாம்
நினைச்சு பார்த்தாலும் உங்களுக்கு தெரிகிற மாதிரி பதிய வைக்கிற ஒரு கருவியா மனம். அதை பதிய வைக்கிறதுக்கு உரிய கருவிதான் கண் முதலியன, கண் காது முதலியன. ஜீவன் அப்படிங்கிறத வள்ளல் பெருமான் தனியா அமைக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வஸ்துன்னா பொருள், பொருளினுடைய பிரயோஜனம் குறித்த அறிவு, பொருளின் பிரயோஜனம் அறிந்த அறிவு, அல்லது பொருளின் பயன்பாட்டினை தெரிந்து கொண்ட அறிவு. இப்போ நாம காலம் முழுக்க சாப்பிட்டாலும் தொடர்ந்து எது சாப்பிட்டால் கடைசி வரை ஊறு இல்லாமல் வாழலாம் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறோம்ல, அது பிரயோஜனம் குறித்த அறிவு. இதையெல்லாம் செய்வது யார் என்று கேட்டால் இந்த பிறப்பு சார்ந்த ஜீவன். முதல்ல கண்ணானது பொருள்களை பார்ப்பதற்கு உதவியாக இருக்கிறது. அந்த பொருள்களை உருவம், குணம் முதலியவைகளோடு அறிவாக பதிய வைப்பது மனம். அதற்கு பிறகு அதனுடைய பயன்பாட்டோடு பதிய வைப்பது ஜீவன். இது எல்லாமே என்ன? சடப்பொருள்கள் தான். ஆன்மா என்பதுதான் பொருள் உண்மையை அறிகின்ற ஒரு பொருள். நல்லா நீங்க இதெல்லாம் வள்ளல் பெருமான் தெளிவாக விளக்குகிற வகைப்பாடுகள். ஆன்மா என்பது பொருளினுடைய உண்மையை அறிவது, அது அறிவு உடைய பொருள் அல்லது அறிவான பொருள். அதனால ஞாபகம் வச்சுக்கீங்க. அதுல கூட இன்னும் தெளிவா அறிவான பொருள் அப்படிங்கிற மாதிரி நீங்க அதை தமிழ் நடையில பதிய வைக்கணும். இயல்பாக அறிவு விளக்கம் இல்லை, ஆனால் அது அறிவான பொருள். பொருள்களை சார்ந்துதான் அறியும். இயல்பாகவே அதுக்கு அறிவு விளங்கவில்லை. காரணம், அது வேற ஒன்றினால் மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் அதுக்கான வரலாறா நாம படிக்கிறோம். இந்த கண், மனம், ஜீவன் இதுவரை உங்களுக்கு சடம் தான். சடம்னா அறிவு இல்லாதவை அப்படிங்கிறத தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அறிவு இல்லாதது அப்படிங்கிறத நாங்க சடம் தடம் அடிக்கடி பயன்படுத்துறோம்ல. இந்த சடம் வெறும் இந்த கருவிகள் மட்டும் இல்ல, கர்மா என்கிற விதியும் சடம்தான், ஆணவம் என்கிற அறியாமையும் சடம்தான். இந்த மூணும் பாசம். ஏற்கனவே நான் அதை சொல்லியிருப்பேன். பாசம் என்ற ஒரே சொல்லால் சொல்லப்படுகின்ற மூன்று பொருள்கள் ஆணவம், கன்மம், மாயை. மாயையின் மூலமாக வருகிற அல்லது கடவுளால் படைத்து தரப்படுகிற பொருள்கள் தான் உடம்பு, கருவிகள், உலகம், இன்ப துன்பங்கள், தனு, கரண, புவன, போகம். அதுல அந்த மாயையில தான் இந்த நாளும். எது? 4 இல்ல 3. ஆன்மா தவிர்த்த ஜீவன், மனம், கண் முதலிய கருவிகள். இப்ப இந்த மூணையும் இத ஆன்மா சேர்ந்து அனுபவிக்கிறது. இந்த ஆன்மா என்பது அகம், ஜீவன் என்பது அகப்புறம், மனம் என்பது புறம், கண் முதலியன புறப்புறம். இப்ப இந்த எப்பவுமே வள்ளல் பெருமானுடைய அந்த வகைப்பாட்டுக்குள்ள இதெல்லாம் உங்களுக்கு அளவுகோல்கள் மாதிரி. அகம், அகப்புறம், புறம், புறப்புறம். இந்த 4ஐயும் நீங்க அங்கங்க பொருத்தி பார்க்கலாம். இந்த பிண்ட வாழ்க்கைக்குள்ள இந்த 4ம் ஒரு கொத்து. அகமாக ஆன்மா இருக்க, அகப்புறமாக ஜீவன் இருக்க, புறமாக மனம் இருக்க, புறப்புறமாக கண் முதலியன இருக்கின்றன. நான் பார்க்கிறேன்னு ஒரு ஆள் சொல்றான்னு வச்சுங்களேன். பார்க்கிறது அப்படிங்கிறதுல உங்களுக்கு கண்ணு தனியா பார்த்து அந்த நிறத்தை பார்த்து கொடுக்குது, மனம் தனியா அத இது சிவப்பு நிறம் என்பதாக பதிய வைக்கிறது. அதற்கு பிறகு இந்த சிவப்பு நிறம் என்பது எதற்காக இது சிவப்பு நிறம் உடையதாக இருக்கிறது, அதனுடைய பயன்பாடு என்ன, அது மூலமாக இந்த உயிர் எந்த பயனை பெறுகிறது என்பதாகவெல்லாம்
பயன்பாட்டிலே தெரிந்து கொள்ளுமானால் அது ஜீவன் வேலை செய்கிறது. இவ்வளவு வேலையையும் ஏற்றுக்கொண்டு ஆன்மாவானது பொருளின் உண்மையை தெரிந்து கொள்கிறது. இப்ப கண் பார்ப்பதன் மூலமாக வருகிற சிவப்பு நிறம் அறிவுதான். அதுக்கப்புறம் மனம் என்பது இது இந்த பொருளின் சிவப்பு நிறம் என்பதாக சேர்த்து வச்சு சொல்றதும் அறிவுதான். இந்த சிவப்பு எதுக்கு பயன்படும் என்பதை நினைச்சு பார்க்கறதும் அறிவுதான். இது எல்லாம் எப்படிப்பட்டது, இதனுடைய உண்மை என்ன அப்படின்னு சொல்றதும் அறிவுதான். இப்ப நீங்க வச்சீங்களேன், இந்த கண்ணால் கண்டதை நம்பாதே, இது ஒரு அறிவு. இந்த கண்ணால் கண்டதை நம்பாதே அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்க்கறது எல்லாம் வெளுத்ததெல்லாம் பால் கிடையாது அப்படின்னு அதுக்குள்ள ஒரு அர்த்தம். இதெல்லாம் பட்டறிவு தானே. இந்த பட்டறிவு யாரோட அறிவு? இந்த பட்டறிவு என்பது ஆன்மாவின் அறிவு. இந்த பட்டறிவை நீங்கள் எதன் மூலமாக பெற்றீர்களோ அதுதான் ஜீவனோட வேலை. இந்த பட்டறிவை எந்த அனுபவத்தின் மூலமாக பெற்றீர்களோ அது மனம், கண் ஆகியவைகளின் வேலை. அப்போ ஒரு பட்டறிவை மனிதர் பெற வேண்டுமானால் பொருள்களும் தேவை, அதை தாண்டி அதோட சம்பந்தப்பட்ட அடையாளங்களும் தேவை, அதற்கு பிறகு அதனுடைய பயன்பாடும் தேவை, அதற்கு பிறகு அதனுடைய பட்டறிவுக்கு தேவை. இப்ப வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாருங்க. 1000 சாப்பாடு சாப்பிட்டாலும் 1000 பேரோடு பழகினாலும் நீங்கள் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் எதை தெரிந்து கொண்டீர்கள் அப்படின்னு கேட்டா இந்த பிறப்பு பிண்ட வாழ்க்கையில ஒரு பதில் சொல்லலாம். இதுக்கப்புறம் அண்ட வாழ்க்கை. இந்த அண்ட வாழ்க்கையில எது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பட்டியல். அதேதான் வள்ளல் பெருமானம் நமக்கு கொடுக்கிறார். அக்னி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம். நட்சத்திரம், அதற்கு பிறகு சந்திரன், அதற்கு பிறகு சூரியன், அதற்கு பிறகு அக்னி. இப்படி வச்சுக்கணும் நீங்க படிமுறையில. எது அகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்னி தான் அகம். அகப்புறம் எதுன்னு கேட்டீங்கன்னா சூரியன். புறம் எதுன்னு கேட்டீங்கன்னா சந்திரன். புறப்புறம் எதுன்னு கேட்டீங்கன்னா நட்சத்திரம். நட்சத்திரம் பெருசா இருக்கலாம் அல்லது பெரிய விஷயமா இருக்கலாம், ஆனா நம்மை நோக்க அது புறப்புறம். நமக்கு அருகில இருக்கிறது சந்திரன். இன்னும் நம்மோட ரொம்ப பழகிக்கிட்டு இருக்கிறது சூரியன். நம்மோடவே கலந்து இருக்கிறது நெருப்பு. நம்ம உடம்புலயும் நெருப்பு இருக்கும், நம்மோட சாப்பாட்டுலயும் நெருப்பு இருக்கும். நெருப்புங்கிறது இல்லைன்னா நம்ம உடம்புல சாப்பாடு சீரணமாகாது. அப்ப பிண்டங்களில் இருக்கிற அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் போன்று அண்டத்திலே இருக்கிற அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் இதுங்க கலக்கணும். இந்த கலப்பு தான் நம்முடைய வாழ்க்கை. இப்ப பரநிலை பொருள், இகநிலை பொருள் அப்படின்னா நீங்க என்ன மறுபடியும் உங்களுக்கு ஞாபகம் வருது? இப்ப நீங்க மறுபடியும் இந்த ஆராய்ச்சிக்கு போகணும். எந்த ஆராய்ச்சிக்கு? ஒன்றும் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. அருட்பெருஞ்சோதி அகவலுக்குள்ள தொடக்கத்துல அருட்பெருஞ்சோதினா என்ன? ஒரே அருட்பெருஞ்சோதி தான். ஆனா அதை 4 அருட்பெருஞ்சோதியா காட்டினார். அதுல ஒன்றும் வித்தியாசம் தெரியல. என்ன வித்தியாசம் தெரியல? அதுல என்ன இருக்குதுன்றது தெரியல. அது என்ன இருக்குதுன்னு அப்புறம் காட்டினார்னா அருள் சிவபதி, அருள் சிவநெறி, அருள் பெருநிலை, அப்புறம் அருள் சிவபதி. அருள் சிவநெறி, அருள் பெருநிலை, அருள் சிவபதி. அதுல என்ன அடிச்சாரு? அருள் சிவநெறி என்பது புறப்புறம், அருள் பெருநிலை புறம், அருள் சிவபதி அகப்புறம், அருள் பெருஞ்சோதி அகம்.
அப்படி இந்த இறங்கு வரிசையில் அது நீங்க பார்க்கணும். இப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 4 அந்த பாட்டுல ஏன் அப்படி காட்டினார் அப்படின்னா, இந்த உலகத்துல நமக்கு உள்ளது எல்லாம் அருள் சிவநெறி. நம்ம உடம்புலையும் சிவம் என்கிற ஞான, அதாவது ஞானம் விளைகிறது என்று சொன்னால் சிவம் நம்ம உடம்புலையும் இருக்கும், நம்ம உயிர்லையும் இருக்கும், உலகத்திலையும் இருக்கும். அப்ப இது எல்லாத்துக்குள்ளே இருக்கிற விஷயத்தை அருள் சிவநெறி என்பதாக சொல்லி இதெல்லாம் புறப்புறமா ஏன் சொன்னார் அப்படின்னா, உலகத்துல இருக்கிற விஷயத்தையும் நீ அனுபவிக்கணும் அப்படின்னா அருள் சிவநெறி இல்லை என்று சொன்னால் நீ அனுபவிக்க முடியாது. உடம்பு அருள் பெருநிலை வாழ்கிற உடம்பு, அது அனுபவத்தின் மூலமாக. அதுக்கு பிறகு ஆன்மாதான் அருள் சிவபதி ஆகிறது அப்படிங்கிறத நம்ம பேசி கேட்டிருக்கிறீங்க. உள்ள இருக்கிற அருட்பெருஞ்சோதி. இந்த 4ல் அருட்பெருஞ்சோதியின் தனித்தனியா ஒரே விஷயமா சொன்னவர், அது 4ஓட அடையாளத்தை பின்னாடி சொன்னார். அதுக்கு பிறகுதான் இது அடையிற ஞான நூல்கள் அல்லது பயிற்சிக்குரிய நூல்கள் அப்படிங்கிறத ஆகமம், வேதம். ஆகமத்தினுடைய முடிவின் மேலும் இதை அனுபவிக்கலாம், ஆரணம் என்கிற வேதத்தின் முடிவின் மேலும் அனுபவிக்கலாம். ஆனால் இவைகளாக நின்று இவைகளுக்கு மேலே நின்றது அருட்பெருஞ்சோதி. அப்ப அதற்கு என்று ஒரு தனி வழி உண்டு, அதுதான் கருணை வழி என்பதாக அவர் சொல்லுவதற்கான வழி. இப்ப என்னன்னா சொல்லியாச்சு, முதல்ல ஒரே ஒண்ணுக்குள்ள எல்லாம் அது இருக்கிறது, அந்த ஒண்ணா இருக்கிறது. அதுக்கப்புறம் அதுவா இருக்கிறது, அதுல அந்த ஒண்ணு இருக்கிறது. அதுக்கு பிறகு அந்த ஒண்ணு எல்லாத்துக்குள்ள இருந்து அதுவும் இருக்கிறது. இப்போ இந்த எல்லாத்தையும் நீங்க பார்க்கிறது எப்படி உலகத்துல? அகநிலை, அகம் அற பொருந்திய அருட்பெருஞ்சோதி நீங்க இதை அனுபவிக்கணும். இந்த நான் முன்னாடி சொன்னதெல்லாம் இப்ப விளக்கமாவதுன்னு அர்த்தம். எல்லாத்துக்குள்ளேயும் எந்த இடைவெளியும் அல்லது குறுக்கீடும் இல்லாமல் எல்லாம் கலக்க போகுது. அந்த கலக்க போறதுக்கு முன்னாடி எல்லாம் இருக்கிற முறை தானே பேசுறாரு. அப்ப இகநிலை பரநிலைனா நீங்க உடனே இம்மை மறுமைக்கு ஏன் போகணும்? எனக்கு பக்கத்துல இருக்கிறது, வெளியில இருக்கிறது. எனக்கு பக்கத்தில் இருப்பது இகநிலை என்று சொன்னால் எது எது? ஆன்மாவுக்கு பக்கத்தில் இருப்பது ஜீவன், அதற்கு பக்கத்தில் இருப்பது மனம், அதற்கு பக்கத்தில் இருப்பது கண் முதலிய கருவிகள். இதுவரைக்கும் இது இகநிலை பொருள். இதை தாண்டி இருக்கிறது அக்னி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம். இந்த இகநிலை பொருள்களாகவும் பரநிலை பொருள்களாகவும் இருக்கிற தன்மையில அகம் அற பொருந்தினால்தான் நீங்க பெரிய அனுபவத்துக்கு போறீங்க. அப்ப வள்ளல் நீங்க நம்ம இஷ்டத்துக்குலாம் அவர் எந்த முறைப்படி நமக்கு அவருடைய முடிவான விஷயத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் எது எதெல்லாம் விளக்கணுமோ அதை படிப்படியா விளக்குவார். அது தேவையில்லாம எடுத்தாந்து சொருகிற வேலைலாம் அவருடைய, நம்ம அவரை பெரிய ஆள்னு மட்டும் பேசுறோம், ஆனா அவர் அதுக்குள்ள நாம பெரிய ஆளா பாக்குறதுக்கு முயற்சி பண்றது இல்லை. அதனால வர்ற கோளாறு தான் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதுறது, இம்மை மறுமை என்று எழுதுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் எழுதுறது, நமக்கு தெரிஞ்சதை எழுதுறது. ஆனா அவர் முறைக்குள்ள போனோம்னா நமக்கு இது புரிய வரும். அப்போ இப்ப நீங்க இது தொகுப்பா உங்களுக்கு என்னங்கிறத சொல்லிட்டேன். நீங்க தெளிவா அதை அனுபவிக்கணும் அப்படின்னா எந்தெந்த முறையில அனுபவிக்கலாம். இப்ப முதல்ல ஒரு அடிப்படை சொன்னேன், ஆன்மா, ஜீவன், மனம், அதுக்கப்புறம் கண். இப்ப நாங்க அறிவு வருகிறது என்று சொன்னால் அறிவுக்கு 5 தான். என்னன்னா பார்ப்பதன் மூலமாக வருகிற அறிவு, கேட்பதன் மூலமாக வருகிற அறிவு, சுவைப்பதன் மூலமாக வருகிற அறிவு, முகருவதன் மூலமாக வருகிற அறிவு, தொடுவதன் மூலமாக வருகிற அறிவு. மலர் வாசனை நன்றாக இருக்கிறது, இது அறிவு செய்தியா இல்லையா? இது எது பற்றி அறிவு செய்தி? மலர் வாசனை நன்றாக இருக்கிறது, இது எது பற்றி அறிவு செய்தி?
ஜீவன் பற்றிய அறிவு செய். இந்த ரோஜா மலரின் வாசனை நன்றாக இருக்கிறது, அதுதான் முதல் செய்தி. ரோஜான்னு சொன்னாதான் மல்லிப்பூ வாசனை வேற, ரோஜா வாசனை வேற. ரோஜா வாசனையை எது சொல்லுது? கண்ணும் மூக்கும் சேர்ந்து சொல்லுது. மலரின் வாசனை அப்படிங்கிறத மனம் ரோஜா என்பதாகவும் அதனுடைய வேறுபட்ட மனத்தையும் நினைத்து பார்த்தாலும் சொல்லுகிற வகையில் பதிவு செய்து கொள்கிறது. இது ரெண்டும் ஒரே வேலைதான், ஒரே மாதிரி தான், கண்ணும் மனம். ஆனா மலரின் மனம் நன்றாக இருந்தது என்றோ மலரின் மனம் பிணவாடை அடிக்கிறதுனோ எப்படி சொல்ல முடியும்? தொடர்ந்து ரோஜாப்பூ மாலையை பணத்தோட பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரோஜாப்பூ பிணவாடை தான் அடிக்கும். அப்ப அது எதை கற்றுக் கொடுக்குது? உங்களுக்கு ஜீவன் கற்றுக் கொடுக்குது. இதுக்குள்ள நீங்க ரோஜா என்பதை அந்த பழக்க தோஷம் இல்லாமல் பார்க்க கற்றுக்கொண்டால் அது பற்றிய உண்மை தெரியும். அப்புறம் மலர் பற்றிய உண்மை என்ன, மலர் எதற்காக கடவுள் இங்கே பயன்படுத்தி இருக்கிறான், ரோஜா மலரில் எந்த நோயை தீர்க்கலாம், அதுல இருக்கிற பிளேவர் நல்லதா அல்லது உண்மையிலேயே அது நோய்க்கு பயன்படுமா, இந்த மாதிரி அது பற்றிய உண்மை எல்லா வகையிலும் சொல்லுவது அப்படின்னு ஒரு விஷயம் வந்தா, இல்ல ஒருவேளை உங்களுக்கு எளிமையாக புரிய வேண்டும் என்றால் கீழாநெல்லியில் மஞ்சள் காமாலையும் போகும். அதுவரை கீழாநெல்லி எப்படி அது செடியாக எந்த இடத்தில் இருக்கும், எப்படி காய்க்கும், எப்படி அது வளரும், எத்தனை ஆண்டுகள் வளரும் தொடங்கி அதன் மூலமாக என்ன நோயெல்லாம் தீர்க்கலாம் என்பது வரை தெரிந்தால் என்னது ஜீவன் வரைக்கும் வேலை செய்யும். இங்கதான் நமக்குலாம் ஆன்மாவுக்கும் ஜீவன் என்கிற பேர் அங்க கொடுக்குறோம். ஆனா ஜீவன் என்பதும் வள்ளலார் கொள்கையில் சடப்பொருள் தான். அது ரொம்ப நுட்பமான அல்லது மென்மையான சடப்பொருள், அவ்வளவுதான். எப்படி நெல்லினுடைய உமிப்பகுதி இருக்குல்ல, வெளியே தெரிகிற உமிப்பகுதி நீங்கினாலும் நெல்லை சார்ந்து ஒரு உமி இருக்கும் வெள்ளையா, அது என்ன அரிசி போலவே இருக்கும், மென்மையாக இருக்கும். அந்த மாதிரி ஆன்மாவோடு சேர்ந்தே இருக்கிற மென்மையான ஒரு உமி போல ஜீவன். அந்த மாதிரி நீங்க அதை மனசுக்குள்ள கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தாதான் கொஞ்சம் தெளிவா அதுக்குள்ள நாம போக முடியும். அதுக்கப்புறம் நெல்லோட உமி, அப்புறம் நெல்லோட முளைப்பகுதின்னு ஒன்று இருக்கும். அது தேஞ்சிடாம நீங்க விதை நெல்லை காய வச்சாதான் மறுபடியும் அது விதை முளைக்கும் அப்படின்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த நாளும் சேர்ந்த மாதிரி நினைச்சிங்களேன். இப்ப நீங்க அனுபவிக்கிற ஒரு அனுபவம் நெல்லி கீழா நெல்லி மஞ்சள் காமாலையை தீர்க்க பயன்படும் என்பது வரை பெரிய ஞானம்தான். இப்ப அந்த ஞானம் எனக்கு வெளியே வருகிறது என்று சொன்னால், நான் கீழாநெல்லியாய் பிறந்த காலத்தில் என்னுடைய ஞானம் எப்படி இருந்ததோ அந்த ஞானம் வேலை செய்தால், இன்றைக்கு எனக்கு தெரிய வந்தால், நான் கீழாநெல்லி மஞ்சள் காமாலையை நீக்கும் என்பதாக சொன்ன சித்தன் ஆவேன். சித்தர்கள் ஒன்னும் அறிவியல் ஆராய்ச்சி லேபெல்லாம் வச்சு பண்ணல. நிறைய சித்தர்கள் ரெண்டு விதமா செஞ்சிருக்கிறாங்க. ஒண்ணு எந்த நோய்க்கு உரிய மூலிகையோ அந்த மூலிகையை கொடுக்கறது. இன்னொன்னு எந்த பொருள் கையில கிடைச்சாலும் அதுல மூலிகை தன்மையை ஏத்துறது. அதாவது ரெண்டு விதமான சித்தர்கள். நமக்கு நோய் என்னன்னு பார்த்து அந்த நோய்க்கு எந்த செடியில மருந்து இருக்கிறதுன்னு கொடுக்கிறவங்க ஒருத்தவங்க. இன்னொரு சித்தர்கள் அவங்க கொடுக்கிற பொருள்ல எது கொடுத்தாலும் அதுல நோய் தீந்துரும். பிஸ்கட் கொடுத்தாலும் தீந்துரும். அப்படித்தான் பரஞ்சோதி பாபான்னு ஒருத்தர் வடபழனியில இருந்தவர், அவர் கொடுத்தாருன்னு வரலாறுலாம் பார்க்கிறோம். அதாவது அனுபவிச்சவங்க சொல்றது. நம்ம பழைய சித்தர் நிறைய இருக்கிறாங்க இப்ப அண்மையில. இது என்ன அர்த்தம்? இதுதான் பிரிக்கிறது சித்தர்களை. சிவசித்தர், அருள் சித்தர். வள்ளல் பெருமான்லாம் நான் அருள் சித்தர் மகன் சொல்லிக்கிறார். சிவசித்தர் அப்படின்னா உங்களுக்கு அந்த
இதுதான் மாணிக்கவாசகர் சொன்னது. நான் புல் முதலாக பிறந்து இன்றைக்கு உன்னுடைய திருவடியை நினைத்து உயிர்கிற அளவுக்கு என்ன பண்றாரு? இதுவரைக்கும் நான் அடிமையா இருந்தேன்னு ஒரு ஞானத்தை வெளியிடுறாருல்ல. இதுவரைக்கும் நான் அடிமையா இருந்தேன்ற ஒரு ஞானத்தை எப்படி சொல்ல முடியும்? இதுவரைக்கும் இருந்த ஞானத்தெல்லாம் நீங்க வரவழைச்சு பார்க்கணும். நீங்களா வரவழைக்கிற வேலை இல்லை. இது கொஞ்சம் இந்த இடத்துல இந்த பாட்டுல இந்த அர்த்தம் இல்லைன்னா இதுக்கான பெரிய பொருள் உங்களுக்கு தெரியாது. மூலிகை ஆராய்ச்சிய சித்தர்கள் ஒரு ஆராய்ச்சி கூட மாதிரி வச்சு பண்றதில்லை. அவங்களுக்கு அந்த செய்தி தெரியும். அப்படிதான் நூல்கள் பதிவாயிருக்கு. குறைந்தபட்ச நோய் எதனால வருது பெரிய அளவுல கல்லீரல் வேலை செய்யல, செரிக்கல, ரொம்ப நாளா பிரச்சனை இருக்குது, சாப்பாடு செரிக்கலையா, சாதாரணமா மோர்ல பெருங்காயம் கொடுக்கும் முதல்ல முயற்சி பண்ணும். கொஞ்ச நாள் கழிச்சு அகத்திக்கீரையை பொடி பண்ணி மோர்ல கலந்து குடிச்சா அது சரியா, அதுவும் சரி வரல அப்படின்னா உள்ள கல்லோ ஏதோ பெரிய விஷயம் இருக்கு. அப்புறம் தான் நெருஞ்சி முள், நெருஞ்சி இலை, அப்புறம் மருத்துவத்துக்கு நெருஞ்சி முள்ளை அரைச்சி சாறு குடிக்கிறது, இன்னும் சிலதை சேர்த்து சாறு குடிக்கிறது, இப்படிலாம் கொஞ்சம் மருத்துவ முறையை நாம விரிவு பண்றோம்ல. இதெல்லாம் வள்ளலார் செய்யறாருல்ல. இன்னும் வள்ளலார் சொல்றதெல்லாம் நிறைய பேருக்கு அதிர்ச்சியாகவும் அதிசயமாகவும் இருக்கும். அது இன்னமும் கொஞ்ச நேரத்திலேயே குழந்தை பெற்றுக்கலாங்கிறாரு, அது என்ன 10 மாசம்லாம் தேவைங்கிறாருலாம் நீங்க உரைநடை பகுதியில் படிப்பீங்க. அதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய இப்போ உங்களுக்கு தெரியும், கோழி முட்டை அடை காக்கிறதுக்கும் கோழி அந்த அறிவியல் ரீதியா நம்ம குஞ்சு பொறிக்க வைக்கிறதுக்கும் வித்தியாசத்தை வெளியே கொண்டு வந்துட்டோம்ல. அப்ப அதுக்கான கால அளவையும் சுருக்கி எந்த வேகத்துல எப்படி செய்ய முடியுங்கிறது அவங்களுக்கு தெரியுது. இந்த தெரிஞ்சு கொள்ளுகிற விஷயம் எல்லாம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்னு மாணிக்கவாசகர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பிறப்புலையும் நீங்க பிறந்து உங்களுக்கு எந்த தன்மைகள் உண்டு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு பெருமான் அதை உங்களுக்கு உணர வைப்பான். சொல்லி கொடுக்கறது இல்லை, அப்படியே உங்களுக்கு தெரியும். இன்னொன்னு என்ன பண்ணுவான் அப்படின்னா, நீங்க ஒருவேளை பிறக்காத பிறப்பு கூட இருக்குதுன்னு வச்சுங்களேன், நீங்க கொஞ்சம் புத்திசாலியான ஆன்மாவா இருக்கலாம், சிலதெல்லாம் பைபாஸ் பண்ணி நீங்க பிறந்து வெளியே மேல கடந்து வந்திருப்பீங்க. அவன் எல்லாத்துக்குள்ள இருக்கிறான் பார், அதை வச்சு நீங்க பார்த்த உடனே அதுக்குள்ள என்ன மருத்துவ குணம் இருக்குதுன்னு தெரியும். உங்களுக்குள்ள கலந்துட்டான், நீங்க அவனுக்குள்ள கலந்துட்டீங்கன்னா, இப்ப நீங்க வரும்போதே இப்ப எனக்கு தெரியும் ஐயாவுக்கு இது இப்படிலாம் ஒரு ஞானம் இருக்குது, பழக்கம் இருக்குது, ஐயாவுடைய நடத்தை இப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுங்களேன், அது அவர் நடத்தை முழுசா கிடையாது. இன்னொருத்தரை பார்த்து நான் இவர் இப்படிப்பட்டவர் அவர் இப்படிப்பட்டவர்லாம் நான் சொல்றேன்ல. இப்ப நீங்களே ஒரு சிலரை முடிவு பண்றீங்கல்ல, இதெல்லாம் எப்படி முடிவு பண்றோம்? அவங்கள வச்சு முழுசா சொன்னாதான் அவங்கள வச்சு சொன்னதாகும். சில பேர் இப்படிலாம் நடந்தா இப்படிலாம் அவங்க கேரக்டர் அப்படின்னு அவங்க வார்த்தையை கொஞ்சம் வச்சு நடவடிக்கையை கொஞ்சம் வச்சு நாம முடிவு பண்றோம். இது நம்ம அறிவும் அதுக்குள்ள இணைஞ்சாதான், நாம எப்படிலாம் உலகத்தை அனுபவிச்சோமோ இது சேர்ந்தாதான் அடுத்தவங்களை பத்தி இவங்க இப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு முயற்சிக்கும். அது கொஞ்சம் ஆழமா வேலை செய்ய செய்ய கொஞ்சம் அதிகப்படியா சொல்லுவோம். இவர் கேரக்டர் இப்படின்னு முதல் சீக்கிரம் சொல்லிடுவோம். சில பேர் கொஞ்சம் பழகினாதான் சொல்லுவோம், சில பேர் அடி வாங்கினாதான் சொல்லுவோம். அப்போ இந்த இடைவெளி மாதிரி சித்தர்களுக்குள்ள விஷயம் எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பிறப்புல பிறந்து 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 என்னென்ன செடியில கொடியில மிருகத்துல நாம பிறந்ததெல்லாம் ஞானம் வந்ததுன்னா அதுக்கு வெளியில இருக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்துறாங்க. இதுதான் பொருள் உண்மையை அறிகிற ஆன்மா. இதுதான் நமக்கு பிறவிதோறும் சேகரித்து பெருமான் கொண்டு வர்றது. அங்கேயும் உங்களுக்கு ஒருவேளை பேட்டரி சுவிட்ச் ஆஃப் ஆயிடுதுன்னா அந்த பேட்டரி தான் பெருமான். இந்த இடத்துல மட்டும் வள்ளல் பெருமான் ரொம்ப எச்சரிக்கையா என்ன பண்றாரு அப்படின்னா, ஆன்மா, ஜீவன், மனம், கண் ரெண்டாம் சொன்னாரா, அந்த பக்கம் அக்னி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம் சொன்னாரா. இது எல்லாத்துக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறான்னு மட்டும் சொல்லல, தனியா ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறான்னு சொல்லல, 9ஆக இருக்கிற அருட்பெருஞ்சோதினார். இந்த 4 4 8 இதை கடந்து எல்லாத்துக்குள்ளேயும் கடந்தும் இருப்பதுதான் அருட்பெருஞ்சோதி.
அதனாலதான் 9ஆகிய உருவுடை பெருமான் ஒற்றி பெருமான் எழுதினார். 9 என்பது மாறிலி, உங்களுக்கு தெரியும், மாறாத எண். அந்த மாதிரி இறைவன் எல்லாவற்றுக்குள்ளும் இருந்தாலும் மாறாமல் இருப்பவன். 2 8 2 9 18 1 இருக்கும் 8 இருக்கும். ஆனா அது ரெண்டும் சேர்ந்தா 9. ஆனா 9ங்கிறது தெரியலனாலும் 1க்குள்ளேயும் 8க்குள்ளேயும் 1ஆவும் 8ஆவும் இருக்கிறதுன்னு அர்த்தம். அது இப்ப கடவுள்ங்கிறவனை நீங்க யாரா பார்க்க போறீங்க? இந்த அகமர பொருந்திய அருட்பெருஞ்சோதி அப்படின்னா ஏதோ எல்லாவற்றிற்கு உள்ளேயும் இருக்கிற கடவுள் இந்த தடைகளை எல்லாம் உடைத்து உங்களை ஒரே கடவுள் மயமாகவே ஆக்குகிறார் என்பது மட்டும் இல்லைங்க. இந்த 9 அப்படிங்கிற விஷயத்துல 8 தானே இப்ப நாம பேசிட்டு இருக்கிறோம், வேற வேற. இதுதான் இகநிலை பொருள், பரநிலை பொருள். இகநிலை பொருள்ங்கிறது பிண்டத்தினுடைய தொகுப்பு, பரநிலை பொருள்ங்கிறது அண்டத்தினுடைய தொகுப்பு. அப்படி நீங்க மனத்துக்குள்ள கொண்டு வந்துடணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் விளங்கிக்கிறதுக்கு தான் அறிவை பத்தி பேசினேன். அறிவுல இப்ப எது வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தினேன்? பொருளை பார்ப்பது தொடங்கி பொருள் பற்றிய உண்மையை நான் சொல்லுவது வரை தொடங்கினேன். இதுல இன்னும் கொஞ்சம் உங்களை ஆச்சரியப்படுத்துறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. என்ன இருக்குன்னா, சாதாரணமா பார்க்கிறேன் அப்படின்னு ஒரு நாள் சொல்றான்னு வச்சுங்களேன். இந்த பார்க்கிற விஷயமே எப்படி தெரியுமா நடக்குது? வெளியில சூரிய ஒளி இருக்கணும். இந்த சூரிய ஒளி பொருள் மேல பட்டு பொருளை காட்டணும். இப்ப நீங்க பொருளை பார்க்கும்போது சூரிய ஒளியை பார்க்க மாட்டீங்க, பொருளை தான் பார்ப்பீங்க. அந்த இடத்துல எது இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சூரிய ஒளியும் பொருள் ஒளியும் சேர்ந்து இருக்கிறது. நீங்க பொருளை மட்டும் பார்க்கல, பொருள் சூரிய ஒளியோடு சேர்ந்து தன்னை அடையாளம் காட்டுகிறது. அதுதான் நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், தண்ணீரில் நிழல் போல நீங்க இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வெளியில் நாம் ஒரு வெளியாக இருக்கிறோம். அதுதான் சூரிய ஒளி பட்டு பொருளானது தன்னை ஒளிவுடையதாக காட்டிக்கொள்ளுகிறது. மலர் அல்லது செடியை பார்த்தீங்கன்னாலே, இந்த செடியில் சூரிய ஒளி பட்டு செடி என்கிற ஒளியை காட்டினால்தான் பொருள் ஒளி அப்படி என்பதாக இருக்கிறது. சரிதானே? இது முதல் வெளியில் இருக்கிறது. அந்த பொருள் ஒளியோட என்னுடைய கண் ஒளி போய் சேரணும். இதுதான் காட்சி. பொருள் ஒளியும் கண் ஒளியும் பார்க்கணும். பொருள்ல சூரிய ஒளி இருந்தா மட்டும் பத்தாது, இப்ப நடுவுலையும் சூரிய ஒளி இருக்கணும். அது விளக்கா இருக்கலாம், சூரியனா இருக்கலாம், நெருப்பா இருக்கலாம். பொருள் ஒளியும் கண் ஒளியும் சேருவதற்கும் சூரிய ஒளி இருக்க வேண்டும். இதனாலதான் மெய்கண்டார் சிவஞானபோதத்தினுடைய சிறப்பு பாயிரம், மலர் தலை உலகின் மாயிருள் துமிய பலர் புகழ் ஞாயிறு படரின் நல்லதை காண்டல் செல்லா கண் போல் ஈண்டிய பெரும்பெயர் கடவுளின் கண்டு அப்படின்னு எழுதினார் சிறப்பு பாயிரம் மெய்கண்டாருடைய சிவஞானபோதத்துக்கு. இப்போ இந்த பார்க்கிறதுங்கிறதுல இந்த 3 மட்டும் இல்ல, பொருளோட சேர்ந்து சூரிய ஒளி, அது பொருள் ஒளியா நிக்குது. கண்ணோட சேர்ந்து கண் ஒளி, கண் ஒளியும் சூரிய ஒளியும் பொருள் ஒளியும் சேர்ந்து காட்சி. இதுதான் வெளியில நடக்கிறது. ஆனால் பார்க்கிறேன் என்று சொன்னால் மனம் கண்ணுல சேர்ந்து பார்த்தாதான் பார்த்தது உள்ள வரும். மனம் பார்க்கணும் அப்படின்னா எது எழுப்பணும்? இந்த புத்தி சித்தம் இந்த ஆங்காரம்லாம் கூட இருக்கணும். இதுங்களும் ஆங்காரம் கொஞ்சம் அதுல வேலை செஞ்சாதான் அது கொஞ்சம் வேலை செய்யற ஆளா இருக்கும் மனம், இல்லாட்டா வேலை செய்யற ஆளா இருக்காது. அதுக்கும் இதுங்களும் சேரணும் அப்படின்னா எது இருக்கணும்? ஆன்மாவினுடைய அறிவு ஆற்றல் இருக்கணும். ஆன்மாவினுடைய அறிவு ஆற்றல் எழுந்து மனத்தை எழுப்பி
மனத்தின் மூலமாக கண்ணை வந்து கண்ணின் மூலமாக பொருளை அடைவதற்கு சூரிய ஒளியின் துணையோடு கூட அடைந்தால்தான் காட்சி நிகழும். இது மட்டும் இல்ல, ஆன்மா தானாக எழுந்திருக்காது, கடவுள் எழுப்பவில்லை என்றால். இது சைவ சித்தாந்தத்தில் இன்னும் தெளிவா என்ன சொல்லுவோம்னா, இறை சித்தக்தி எழுப்பி ஆன்ம சித்தக்தி எழுந்து அது மனத்தில் பொருந்தி மனம் கண்ணில் பொருந்தி கண்ணின் மூலமாக சூரிய ஒளியோடு கூட பொருளை பொருந்துமானால் நடக்கிற நிகழ்ச்சிக்கு பெயர் காட்சி. இப்ப நான் பார்த்தேன்னு சொன்னா அர்த்தம், இவ்வளவு வேலை நடந்திருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த நான் பார்த்தேன் அப்படிங்கிறதுக்குள்ள முடிவெடுக்கிற அதிகாரம் தான் ஆன்மாவுக்கு. கடவுளுக்கு அங்க முடிவெடுக்கிற அதிகாரம் இல்லை. அதனால சைவ சித்தாந்தத்துல கொஞ்சம் கூடுதலா என்ன எழுதுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடிவெடுக்கிறதுக்கு பேரு, அறிவை பற்றிய முடிவுக்கு பேரு, அந்த துறைக்கு பேரு பிரமாண இயல், அறிவாராய்ச்சியல். இந்த முடிவெடுக்கிற இந்த கருவிய ஆன்மாவின் சித்தக்தி தான் இறுதி பிரமாணம் அப்படின்னு எழுதுவாங்க சைவ சித்தாந்தம் எழுதும்போது. கடவுள் தள்ளி விடுவார், இத பார்த்து அது சேர்த்துக்கணும். எது? ஆன்மா. அதனால முடிவெடுக்கிற ஆள் ஆன்மா. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொரு விஷயம் ஒண்ணு இதுல இருக்குது. நான் அறகுறையா பார்த்தேன் சார், அவர் பார்த்த மாதிரி நான் பார்க்கல. ஒரு தடவை நாங்கெல்லாம் ஸ்ரீரங்கம் போயிருந்தோம். அப்ப நண்பர் சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டார், நான் பின்னாடியே வரேன். அவர் இன்னொரு நண்பர்கிட்ட சொல்றார், ஐயா கிட்ட சொல்லிடாதீங்க, அது நின்றுட்டு இருக்குது அந்த சாமி தானே அப்படின்னாரு. இல்லையா, படுத்துக்கிட்டு இருக்கிற சாமி நீ பார்க்கலையா? ஐயோ சரணம் ஐயா கிட்ட சொல்லிட்டு அவர் திட்டுவாரு. ஏன்னா இது கூட பார்க்க தெரியலையா அப்படின்னு திட்டிடுவாரு, அது ரொம்ப அசிங்கமா இருக்கும் அப்படின்னாரு. அவர் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்க பெருசா உருவம் இருந்தாலும் பார்க்கறதுக்கு உனக்கு அந்த சமயத்துல புத்தியில் இருக்கிற ஊழ்வினை உதவி செய்யாது. இப்போ இதுல கடவுள் எங்க வந்து உங்களுக்கு முடிச்சு போடுறாரு அப்படின்னா, இந்த பிறப்புல மனிதனுக்கு பார்த்து முடிவெடுக்கிற சுதந்திரம் ஆன்மாவுக்கு. ஆனா பார்க்க வைக்கிற முறை புத்தியால. அந்த புத்தியில ஊழ்வினையை போட்டு வச்சிருப்பார். நல்லாதான் சார், பார்த்து தான் பழகுவேன், பார்த்து தான் சாலைய கடப்பேன், ஆனா அன்னைக்கு பார்த்து அடிச்சான் சார். இவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் இதுதான் வள்ளுவர் எழுதினார், நுண்ணிய நூல் பல கற்பினும் அப்படின்னார். நீ எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் உன்னை தடமாற செய்வது புத்தியில் இருக்கிற ஊழ். அததான் நாங்க விதி கர்மா அப்படின்லாம் பேர் கொடுக்கறது. அப்ப நீங்க பாக்குறங்கிறதுல ஒன்னும் கடைசியா முடிவு என்ன? பதில கடவுள் எழுப்பி ஆன்மா எழுந்து ஜீவன் எழுந்து மனம் எழுந்து கண்ணில் வந்து பொருளை பார்த்தாலும் புத்தி காரணமாக அவனுடைய அறிவு தடுமாறி விடுகிறது. இதுதான் பார்க்கிறேங்கிறதுக்குள்ள இருக்கிற நுட்பம். இப்போ இங்க இந்த இந்த விஷயத்துக்குள்ள அது அது வேற வேற இருக்குதா இல்லையா? நடக்கிறது பார்க்கிறங்கிற ஒண்ணுதான். இதுல உங்களுக்கு என்ன தெரியல? எதுக்குள்ளேயும் இடைவெளி இருக்கிறது தெரியல. இந்த நிலையே அகமர பொருந்திய நிலைதான். நான் பார்க்கிறேன்னு சொல்றேன்ல, நான் எங்கெங்க பார்க்கிறேன், கடவுள் நான் காட்டுறாருன்னு சொல்றதுக்கு பழகி இருப்போம், கேட்டு கேட்டு சொல்லுவோம். ஆனா உண்மையிலேயே சொல்ல தெரியுமா? உண்மையிலேயே சொல்ல தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த சொல்ற நிலைமை வந்து இங்க வந்து உட்காந்துருக்க மாட்டோம். உண்மையிலேயே சொல்ல தெரியாது. அது சொல்ற நிலைங்கிறது வேற. அப்ப கடவுள் தான் பார்க்கிறாருன்னு சொல்லிட்டாலே நாம எதுக்கு வரமாட்டோம்? இந்த நிலைமைக்கு நாம வரமாட்டோம். அப்ப பார்ப்பதுல கடவுள் என்கிற ஒன்று இல்லாம இது எல்லாம் கலந்து பார்க்குது இல்ல, இந்த தன்மையே உங்களால முதல்ல ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன். இங்கேயே எதுவும் என்ன இல்லை, வேறுபாடு இல்லை. இது எல்லாமே அகமர பொருந்திய செயல்பாடுதான். எது? நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிற இந்த நிகழ்ச்சியில் எது வேலை செய்கிறது, எங்கே நிறுத்த வேண்டும் என்பதே தெரியாது.
சரி, இது பரவாயில்ல. நான் பார்க்கறதுக்கு சூரிய ஒளி வேலை செய்து, நெருப்பு கண்ணுல ஒரு வெப்பம் இருக்கணும், அது இல்லைன்னா கண்ணு வேலை செய்யாது, உடம்புக்குள்ள ஒரு வெப்பம் இருக்கணும், அதுக்கப்புறம் எனக்கும் நட்சத்திரத்துக்கும் தாக்கம் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் அப்படியே ஆராய்ச்சியை நீட்டினீங்கன்னா, இன்னைக்கு சந்திராஷ்டிரம் இல்லாத இருக்கணும், இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி நடத்தினீங்கன்னா திசை ஒழுங்கா இருக்கும். நட்சத்திரமும் வருது இல்லை திசையில. அப்புறம் கொஞ்சம் இப்படி கிட்ட வந்தீங்கன்னா சந்திரன் எங்க நிக்குதுன்னு வருது இல்லை, அதுக்கு கொஞ்சம் கிட்ட வந்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுல இருந்து போறதுல இருந்து வந்து நிக்குது இல்லை. அப்ப இதுலயும் அக்னி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இதெல்லாம் இருக்குது. ஆனா அது உங்களுக்கு தெரியல. இந்த ஆன்மா, ஜீவன், மனம், கண்ணு மட்டும்தான் வேலை செய்து நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த அக்னி, சூரியன், அப்புறம் சந்திரன், நட்சத்திரன் இவங்களும் தினம் உங்களுக்கு வேலை செஞ்சுட்டு. ஆனா அது தெரியுமா நமக்கு? சுத்தமா தெரியாது. கொஞ்சம் பேர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பாக்குறாங்க, அது வேற. அவங்களுக்கும் அவங்க தெரிஞ்சது வேற, நடக்கிறது வேற. அப்போ இது எல்லாத்துக்குள்ளேயும் தெரியாமையே நடக்கிறதா அகமர பொருந்துதல் தான். தெரிஞ்சு சாப்பிட்றேன், நல்லா மென்னு சாப்பிடுப்பா, நல்லா சுவைச்சி சாப்பிடுன்னு சொல்றோம். அதுவும் நம்ம சாப்பிடும்போது எது செய்யுது, எது இதுல இருந்து நாம வெளியே இருக்கணுமான்னு தெரியாம போனாலே உங்களுக்கு எல்லாமே அகம் அற பொருந்துதல். இதுல என்ன உங்களுக்கு இதுல என்ன வந்து தெளிவா இருக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். நான் இந்த அகம் அற பொருந்துதல்ங்கிறத புரிஞ்சுக்கிறதான் இவ்வளவும் பிரச்சனை உங்களுக்கு. ஏன்னா இது கொஞ்சம் வள்ளல் பெருமான் சொன்ன அடிப்படை எதுங்கிறத நம்ம தெளிவாக்கணும். அதுக்கு தனிநிலையை கொடுக்குறார். இன்னும் நீங்க வடலூர் போய் பார்த்தீங்கன்னா பொற்சபை, சிற்சபை, ஞான சபை. பொற்சபைன்னு இருக்கும், அதுக்கு என்ன நிறம் அடிச்சிருக்கும், பெயிண்ட் நிறம் பூசி இருக்கும், வெள்ளி பூசி இருக்கும், வெள்ளி கலர் தான் இருக்கும், ரஜித சபை. இந்த பக்கம் சிற்சபை தங்கம் நிறல இருக்கும், இந்த பக்கம் ஜோதி நடுவில், அதுவும் தங்கம் தான். கடவுளும் தங்கம் தான், நாமளும் தங்கம் தான். தங்கமே அணையார் கூடிங்கிறார்ல. அப்புறம் உடம்பு மட்டும் வெள்ளியா பொற்சபை போட்டிருப்பாரு. அதற்குரிய தனித்தன்மையில அது அப்படிதான் காட்டும். இப்ப நீங்க மட்டமான தங்கம் நல்ல மஞ்சள் கலர்ல மின்னும் பாக்குறீங்கல்ல, பழகினாதான் கருப்பாகும். ஆனா அது நல்ல தங்கத்தோடைய நிறம் அவ்வளவு மஞ்சளா இருக்காது இல்ல. இப்ப அவ்வளவு உயர்ந்த தங்கமா கடவுள் இருக்கிறாரு. கொஞ்சம் ஆன்மா வந்து அணிகலன் மாதிரி 24 கேரட்ல வந்து பயன்படுத்தி அதுவும் கூட மற்றதோட கலந்து அது அணிகலனா இருக்குது. சுத்தமா வெள்ளியா உடம்பு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? தங்கமாவே ஆன்மா வாக்கில்ல. தங்கமே ஆன்மா கிடையாது. தங்கமே அணையார். தங்கம் தான், ஆனா தங்கமே அணையார். ஆமா, போல்வர்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கொஞ்சம் இலக்கணத்துல கொஞ்சம் வேறுபட்டுருவீங்க. அந்த வேறு இல்லாம பொருந்துறத கொஞ்சம் கவனமா அதுல அமைக்கணும். வள்ளல் பெருமான் சாதாரணாலா அணையார் அப்படிங்கிறப்பவே நீங்க அந்த இடத்துல அதுதான் நீங்க, ஆனா நீங்களும் இருக்கிறீங்க, அவ்வளவுதான் விஷயம். நான் கூட சென்ற வாரம் சொன்னேன்ல, கடவுள் கடவுள், ஆனால் இன்னொரு கடவுள்னு பேர் வாங்கினவெல்லாம் ஆன்மா. அதனாலதான் சைவத்துல எது வரைக்கும் கொண்டு போனோம்னா சாரூபம் வரைக்கும் கொண்டு போனோம். சாரூபம்னா கடவுளை போல உருவம் எடுக்கிறது. அதுக்கப்புறம் அதுல நின்றுடுவீங்க. அப்படிங்கறதுனாலதான் சாயுஜின்னு ஒண்ணு பேச வேண்டியது வந்தது. இப்ப நமக்கு என்ன வள்ளல் பெருமான் சொல்ற விஷயத்துல நீங்க தெளிவா வரணும். அதுல போய் குழப்பம் அடையக்கூடாது. என்ன அடையக்கூடாதுன்னா, அகமர பொருந்துதலை எப்படி விளக்க முற்படுகிறார். அப்ப விளக்க முற்படுவதற்கு, அதை புரிந்து கொள்ளுவதற்கு நமக்கு எது துணை செய்கிறது என்று கேட்டால், அண்ட பிண்டத்தை விளக்குகிற முறை. அண்ட பிண்டத்தை விளக்குவதில் பிண்டம் என்பது 4 வகை: அகம், அகப்புறம், புறம், புறப்புறம். அதே மாதிரி அண்டத்திலேயும் அகம், அகப்புறம், புறம், புறப்புறம். இந்த 4லேயும் சேர்ந்து வாழுகிறவன் அதிலே இருந்து வேறுபடா தன்மையில் வாழுகிறான். வேறுபடாத தன்மையில தான் வாழறோம். வேறுபடாத தன்மையில் வாழ்வதுதான் அகமர பொருந்துதல். அதுல என்ன ஒன்றும் உங்களுக்கு சாப்பிட்ற சாப்பாடு, உணவு
உடம்பில் முழுவதுமாக இரத்தமயமாக ஆகிறால் அகமர பொருந்துதல். சோறு குழம்பு இது மாதிரி வித்தியாசம் இல்லாம உணவில் இருக்கிற எல்லா சத்துக்களும் இரத்தமாக மாறுகிறது, ஆற்றலாக மாறுகிறதுனா அது அந்த அதுக்குள்ள இருக்கிறதும் அதுல போய் சேர்ந்துடுது. அதுல அகம் இல்லா ஒன்னும் வேறுபட்ட தன்மை இல்லாத நிலை. இந்த மாதிரி சொல்ல வராரா? அது ஒரு குறிப்பு. ஏன் தெரியுமா? அகம்னா உள்ள, இந்த இதுக்கு உள்ள இது அப்படின்னா இன்னொன்னு வெளியே, உள்ளே வெளியே என்பதாக இருக்கிற வேறுபாடு இல்லாமல் கலப்பது எளிமையான விஷயம். அது நல்லாதான் கேட்கறதுக்கு தெளிவா புரியுற மாதிரி இருக்குது. ஆனா அது அனுபவத்துக்கு கொண்டு வரும்போது அதுக்குள்ள என்ன உண்மையான விளக்கம் இருக்கிறது அப்படிங்கிறது நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்குதான் நாம இருக்கிறதே அப்படித்தானே இருக்கிறோம். நமக்கும் உடம்புக்கும் வித்தியாசம் இல்லாம தானே உட்காந்துருக்கிறோம். நமக்கும் நம்ம சாப்பாட்டுக்கும் வித்தியாசம் இல்லாம அதுக்கு தானே உயிரை கொடுக்குறோம். அப்ப நாம இல்லைங்க பசித்தாலும் புல்லை தின்னாது அப்படின்னு ஒரு சொல்ற மாதிரி நான் மானம் உள்ளவன், நான் இறந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியல. இல்லை, எங்கேயாவது கடைசி கட்டத்துல போய் நாம உடம்புக்காக அப்படின்னு சிலதை விட்டு கொடுத்துறோம்ல. அப்ப விட்டு கொடுக்கும்போது நாம அதோட வேறுபாடு இல்லாமல் அதுக்கு நாம என்னவாயிட்டோம், அடிமையாயிரோம்ல. அப்ப இதுலயும் அகமர பொருந்தி தானே இருக்கிறோம். அதுல இருந்து விலகி இருந்தா இல்ல. இலங்கையில யோகர் சாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நல்லூர் கந்தசாமி கோயில் தேரடியில உட்கார்ந்துட்டு இருப்பாராம், சமைப்பாராம். வயிறு பசிக்குது அப்படின்னு சமைச்சிக்கிட்டே இருப்பாராம். நல்லா சமைச்சிக்கிட்டே அதை கொதிச்சுக்கிட்டு இருக்குமா. அது பக்குவமாகிற நேரத்துக்கு அது பானையை உடச்சி விட்டுருவாராம். நான் இவ்வளோ நேரம் உனக்கு சொல்றேன், உனக்கு தானே சாப்பாடு செய்யறேன், நீ கேட்க மாட்டேங்கிற, நீ ஏன் அதிகமா துடிக்கிற அப்படின்னு வயிறை பார்த்து சொல்லிட்டு பானையை உடச்சி விட்டுவார். அப்ப என்ன அர்த்தம்? உன் வேலையை நான் தான் உனக்கு தான் சமைக்கிறேன்னு தெரியுது, நீ ஏன் மறுபடியும் அதை அடங்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு பானையை உடச்சி விட்டு சாப்பாடு போட மாட்டார் அந்த வயிற்றுக்கு. அவர் வயிறு தான். அது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அப்ப அது தெரியுது இல்ல. அப்ப அது நான் அகம், என்னுடைய தன்மைக்கு அது இணைந்து விட்டால் அகமர பொருந்திய இதான பொருள் உண்மையா இருக்க முடியும். அந்தந்த பொருளுக்கு இருக்கிற உண்மை ஒண்ணு, இதுக்கு அறிவு இருக்காது, இதுக்கு அறிவு இருக்கு, அதுக்கு அந்த பொருள் தன்மை அது, இந்த பொருள் தன்மை இது. அப்ப ஆன்மாவுக்கு அறிவு இருக்கிறதுனா அது ஆன்மாவின் பொருள் தன்மை. உலகப் பொருள்களுக்கு அறிவு இல்லை என்று சொன்னால் உலகப் பொருள்களின் உண்மை, சரிதானே? ஆனால் இந்த அகமர பொருந்துதல் அப்படிங்கிறது ஏன் நாம கேள்வியாக்கிறோம்? இப்படி வச்சுங்க, உலகம் எப்படி இருக்குது அப்படின்னு தொல்காப்பியரை கேட்டா அவர் என்ன சொல்றார்? நிலம் நீர் தீ வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். உலகம் எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நிலம் நீர் தீ வலி விசும்பு, அதான் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம், இதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கலந்த மயக்கம். உலகத்துல நெருப்பும் இருக்குது, நீரும் இருக்குது, ஆகாயம் இருக்குது, இது இல்லாம மயங்கியும் இருக்கிறது. மயங்கி இருக்குதுன்னா ஒரு மரத்துல நிலமும் இருக்குது, நீரும் இருக்குது, ஆகாயம் இருக்குது, காத்து இருக்குது. இந்த 5 பூதம் சேர்ந்தாதான் அது வளர்ந்து மரமா இருக்கும். போட்ட விதையில மரம் இருக்குது. என்ன மரம் இருக்குது? தென்னை மரம் இருக்குது. ஆனா தென்னை மரத்துக்கான முளைதானே தவிர அந்த முளையே தென்னை மரம் ஆயிடாது. முளைதான் தென்னை மரம், ஆனா முளையே தென்னை மரம் ஆயிடுமா? ஊத்துற தண்ணியும் இருக்கிற பூமியும் வர்ற ஆகாயமும் நெருப்பும் இதெல்லாம் சேர்ந்துதான் தென்னை மரம். ஆனா அந்த தென்னை மரத்துக்கான முளைதான் அதுவே தவிர அந்த தென்னை மரமே அந்த முளை கிடையாது, சரிதானே? 5 பூதங்கள் அந்த மரத்துக்குள்ள மயங்கி இருக்கின்றன. இது அடிப்படை, தெரியுதுல்ல? இப்போ இதுல என்ன இருக்குது? அகம் அற பொருந்திய நிலை இருக்குது. இதுல இது நிலம், இது நீர், இது பூமி, இது ஆகாயம், இது காத்து அப்படின்னு பிரிக்க முடியுமா? அதுல எப்ப பிரிக்கலாம்? அதை அழிக்கும் போது பிரிக்கலாம். நெருப்புல போட்டா அது பிரிஞ்சிடுதுன்னு சொல்லுவோம், தண்ணியில போட்டா அது மக்கி போகுதுன்னு சொல்றோம். இப்போ ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் ஏதாவது ஒரு பூதத்தின் மூலமாக அது அழிகிற காலத்தில் அந்தந்த பூதங்களில் சேர வேண்டியவை சேர்ந்து விடும் அப்படின்னு நாம பூமியை பத்தி படிக்கிறோம்ல. இதே விஷயம்தான் நாம
இந்த தன்மையில போறோம் அப்படின்னா நாம பிரிஞ்சிடணும்னு அர்த்தம். அகம் அற பொருந்துதல்னா என்ன? எனக்கு வேறானது என்னை விட்டு போய்விட வேண்டும், அவ்வளவுதானே. தென்னை மரத்தில் இருக்கிற நிலம் அந்த ஒரு மூல நிலத்தோடு போயிடும், தென்னை மரத்தில் இருக்கிற ஆகாயம் அந்த மூல ஆகாயத்தோடு போய்விடும். அப்ப இதுங்க அது பிரிஞ்சு போய் சேர்ற மாதிரியா நாம சேர்றோம்? அப்படி இல்லை இல்ல. அப்ப இந்த அகமர பொருந்துதல் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு நாம சிந்திக்கணும். ஓஹோ, அகமர பொருந்துதல் தான் நம்ம இந்த உடம்புல வாழறதே எப்படி வாழறோம், எதுக்காக வாழறோம்ன்ற விஷயம் இல்லாம வாழறோம் அப்படின்னு நம்ம சொன்னா கொஞ்சம் வருத்தமா இருக்கும். ஆனா விஷயம் இப்படிதான். நான் இந்த உடம்புக்குள்ள இருந்து நான் எப்படிப்பட்டவன் என்பதோடு கூட வாழறது, அதை பயிற்சிப்படுத்துறது. பயிற்சிப்படுத்துற விஷயம் வந்துடுது அப்படின்னு சொன்னா என்னுடைய ஆளுமையின் கீழ் எல்லாம் வரும். எது? ஏன் உடம்பு. நான் கேட்டாதான் இந்த உலகத்துல தேவையில்லாம நான் இந்த உலகத்துல இந்த உலகத்து உயிர்களோட விளையாட மாட்டேன், எனக்கு தேவையில்லாம உலக பொருள்களோட விளையாட மாட்டேன். இப்ப இதுல என்ன உங்களுக்கு சிக்கல் இருக்குது? உலகத்துல இப்ப நீங்க நம்ம வாழ்க்கையினுடைய இந்த விளக்கம் ஏதோ இருக்கிறத பேசுற விஷயம் இல்ல, எதுவா இருக்கணும் அப்படிங்கிறத பேசுற விஷயம். இந்த எதுவா இருக்கணுங்கிறதோட முடிவு தான் கடவுள் நிலையை வச்சு அகமர பொருந்திய அறுத்தெறிஞ்சது. இந்த அகமர பொருந்துதல் என்றால் ஒன்னோட ஒண்ணு மயங்கிறதா அப்படின்னு கேட்டா இல்ல. இப்ப நாம மயங்கிதான் இருக்கிறோம். உயிருக்கு என்ன வேலைன்னு தெரியல, உடம்புக்கு என்ன வேலைன்னு தெரியல. இப்ப நாம இப்ப ராத்திரி ஆனா உட்காந்து இன்னைக்கு அந்த ஒரு கட்டுரை எழுதுன்னு உட்காந்துரும், 4 மணி வரைக்கும் படிப்போம். ஆனா அடுத்த நாள் காலையில மயக்கம் உடம்பு தூங்கி எழுந்துக்கலன்னா வேலை நடக்காது. அப்போ நான் என் உடம்ப எனக்கு ஏற்ற மாதிரி வேலை வேணாமா? நான் சொன்ன படுத்து எழுந்து அது வேலை செஞ்சா என்ன? அது தூங்கி இருந்தாதான் அது எனக்கு ஒத்துழைக்குது. அப்ப நான் கலந்து தானே இருக்கிறப்ப இன்னும் யாரும் அதுல அகமே இல்லையே. யாருக்கு யாரு அப்படிங்கிற விஷயமே இல்லாம போறதுதான். இதுதான் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் கலப்பு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் ஒரிஜினல் கலப்பு. கடவுள் தான் பெரிய கில்லாடி. அதுல இது உயிர் அறிவாளி. அறிவே இல்லாத இந்த உடம்ப உணாந்து அவன் கூட சேர்த்து வச்சு அவன் தானே பெரிய ஆள். அதுதானே கலப்பு, பெரிய கலப்பு. அதுதான் அகமர கலந்தது. ஆனா அது நம்ம முழுசா சேர்ந்து இல்லை. இதை பிரிக்கிறதுக்கு அவனுக்கு தெரியும், எப்படி இதை பிரிச்சு கொண்டு போகணும்லாம் தெரியும், கொண்டு போற வித்தை தெரியும். ஆனா இப்போதைக்கு நமக்கு அது விவரம் பத்தல. இந்த உடம்பு ஓட்டையாகி பயிற்சி தொங்கினாலும் சரி, அல்லது இடுப்பு அறுத்துற மலம் போறதுக்கு வச்சாலும் சரி, அல்லது கல்லீரலை தூக்கினாலும் சரி, உயிரை போகணும் அப்படின்னு நினைக்காம வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. அப்ப அதோட ஐக்கியமாயிருக்கிறோமா இல்லையா? அந்த உடம்போட ஐக்கியமாய் தானே இருக்கிறோம். அப்ப இந்த விஷயம்தான் நாம பேசுற அகமர பொருந்துகிற விஷயம். அது இல்லாமல் இது எல்லாம் எதன்படி நடக்க வேண்டும் என்ற விஷயம் வந்தால் அது நிறைவேறுமானால் அப்ப அகமர பொருந்துதல்ங்கிறதுதான் உண்மையானது. அப்ப இந்த அண்டபிண்டத்துக்கு உள்ள இருக்கிற அகம் நீங்க சொல்றன்னு சொன்னாலும் சரி, இதை கடந்து இருக்கிற அகம்னு சொன்னாலும் சரி. அகம்னா உள்ளன்னு நம்ம நினைக்கிறது ஒரு விஷயம் சார். எளிமையான உதாரணம் உங்களுக்கு சொல்லிட்டேன். என்ன உதாரணம்? இந்த உடம்பில் வாழ்கிற ஆன்மா இந்த உடம்புக்கான வாழ்க்கையை மேற்கொள்ளுகிறது, அதற்கான வாழ்க்கையை உடம்பை வைத்து கற்றுக்கொள்ளுகிறது. ஆனால் இந்த 2 பேரும் எங்கே நாங்கள் எப்படி நடந்து கொள்ளுவது என்பது தெரியாமல் இறந்து விடுகிறார்கள். உடம்பை இது விட்டு விட்டு போய் விடுகிறது, மறுபடியும் இதற்கு கையாளாகவில்லை, உடம்பும் ஒத்துழைக்கவில்லை. அப்ப இதனுடைய விஷயம் என்ன? கலந்திருக்கிற விஷயத்தின் மூலமாக தெளிவு இல்லை. ஆனால் கலந்திருக்கிற விஷயம் தெளிவாக அமையுமானால் அப்படி கலப்பதற்கு உள்ள ஒரு மூலமான ஒன்றுதான் எது? அருட்பெருஞ்சோதி என்பதாக 9வது ஜோதி. அதாவது இந்த அண்ட ஒளி பிண்ட ஒளின்னு சொன்ன இந்த 8ஐ கடந்த 9வது ஜோதி அல்லது ஒளி. அப்ப இதுதான் அகம், அதாவது மூலத்தன்மையா இருந்து அதன் தன்மையில் வாழ வைப்பது. இப்ப அதோட நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா இந்த உடம்பு உங்களை ஒண்ணும் தெரியாது, அல்லது உடம்பு எதுவா இருந்தாலும் எப்படி போனாலும் நீங்க கவலைப்பட மாட்டீங்க.
அப்ப இதுதான் திடம்பட மெஞ்ஞானம் சேருதல். நீங்க சேர மாட்டாருங்கிறது எதிர்நிலை. திடம்பட மெஞ்ஞானம் சேருதல். அப்ப திடம்பட மெஞ்ஞானம் சேருதல்னா ஏதோ நீங்க அதை படிக்கிறது இதை படிக்கிறது இல்ல, இந்த எல்லையில் இதை நிறுத்துவது. ஆமா, இந்த எல்லையில் இதை நிறுத்துவதுன்னா மறுபடியும் நீங்க இன்னும் உங்களுக்கு தெளிவா வர முடியலன்னா அது என்ன, எப்படி மறுபடியும் நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இதுக்குள்ள கடவுள் இல்லை. எதுக்குள்ள? பிண்டம், ஆன்மா, ஜீவன், அப்புறம் என்ன, மனம், கருவி. இதுல அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் 4 இருக்குது. இதுல எங்கேயாவது கடவுள் இருக்கா? இல்ல. அக்னி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இதுல கடவுள் இருக்கா? இல்ல. இந்த நாளும் அந்த நாளும் சேர்ந்து வாழறதுதான் வாழ்க்கை. இந்த நாளும் அந்த நாளும் சேர்ந்து வாழறதுதான் இப்ப நாம உயிர் வாழறோம். இதுல ஆன்மா ஒன்ன தவிர மத்த எல்லாம் என்ன? அறிவில்லாத. ஆன்மா ஒன்ன தவிர ஜீவன், மனம், கருவி, அக்னி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எதுக்குமே அறிவு கிடையாது. ஜடம் அல்லது சடம். அப்போ இந்த ஆன்மா அதை வச்சுக்கிட்டு அதோட மயங்கி வாழ்ந்துகிட்டு இருக்குது. அப்ப ஆன்மா தன்னுடைய அகம் அற்று எல்லாவற்றோடும் மயங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலேயே கடவுள் வாழ வைக்கிறாரா என்று கேட்டால் இல்லை. இவைகளும் இருக்கும், ஆன்மாவும் இருக்கிறது என்பதாக இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? இந்த எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கிற மயக்கத்தை நீக்கி வாழ வைக்கிற பொருள். இன்னும் நீங்க அதுக்குள்ள எப்படி வச்சுக்கலாம், இந்த அகம் அப்படிங்கிறத உள்ள இருக்கிற கடவுள் அப்படிங்கிறதா நினைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவா பொருளை அடைய மாட்டீங்க. ஒண்ணு, எல்லாவற்றோடும் சேர்ந்து இருக்கிற நிலைக்கு அகம்னு நீங்க முடிவு கொண்டு வரணும். உள்ள இருக்கிற கடவுள்னு நினைக்க கூடாது. அருட்பெருஞ்சோதி தானே அது. அருட்பெருஞ்சோதி எங்கேயும் நீங்க அகத்துல நினைக்கிறீங்க? கொஞ்சம் நிதானமா நினைச்சு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். அகம் என்பது எல்லாவற்றிலேயும் இருக்கின்ற நிலைமை. இகநிலை பொருள், பரநிலை பொருள் சொன்னார்ல. இகநிலைன்னா இங்க, பரநிலைனா வெளியே. மேலும் கையை காட்டக்கூடாது, வெளியே. என் உடம்போட இருக்கிற எல்லா விஷயமும் சேர்ந்து இகநிலை. எனக்கு வெளியில இருக்கிறதுலாம் பரநிலை. இதுக்குள்ள அகம் அற பொருந்துதல். அகம் என்று சொன்னால் எல்லாத்துக்குள்ளையும் நான் வேறுபாடு இல்லாம தாக்குணப்பட்டு இருக்கிறான்ல ஒரு ஆள், அவனுடைய தன்மையை மீட்டு கொடுக்கிறது. இப்ப எல்லாத்துக்குள்ள இருக்கிற கடவுளும் ஆன்மாவுக்குள்ள இருக்கிற கடவுளும் தெளிவா அங்கங்க அது தெரியும் போது ஆன்மா என்ன நிலைமையில இல்ல, சுத்தமாக மயக்கம் மற்ற நிலையில் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் நல்லா ஆழமா நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா புரியும். இது உங்களுக்கு என்ன பிரச்சனை, எல்லாருக்குமே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகம் என்பதை எல்லாவற்றின் உள்ளேயும் இருக்கிற பரம்பொருளாக நினைத்தால் உங்களுக்கு பொருள் கடைசி வரை வராது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எல்லாவற்றிலேயும் இருக்கிறவர், எல்லாவற்றிலேயும் இருக்கிற தடைகளை நீக்கி உங்களை இணைக்கிறார் அப்படின்னு சொன்னாலும் சரி. அதுதான் ஓரளவுக்கு நீங்க கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி சொல்றதா இருக்கும். அதுதான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதியிலே சொல்லிட்டாரு. அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி. இதுல என்ன இருக்கு? அகமர பொருந்திய நிலைமை இருக்கு. எல்லாவற்றிற்குள்ளேயும் அருட்பெருஞ்சோதியாக இருக்கிற ஒற்றைத்தன்மை, சரிதானே? அப்புறம் என்ன மறுபடியும் அகமர பொருந்திய சொல்லணும்? மறுபடியும் அகமர பொருந்திய சொல்றதுக்கு என்ன இருக்குது? ஒண்ணு இல்லை. சரி, அகம் அற பொருந்துதல் என்றால் என்ன அப்படின்னா, பொருந்துதல்னா சேர்ந்து இருக்கிறது. அகம் அறுதல் அப்படின்னா அதோடு மயங்கி இருக்கிற அல்லது அதன் உள்ளே இருக்கிற தன்மையாக இல்லாத நிலை. அகம் அறுதல். இப்போ இப்படி வச்சுங்களேன்,
எதுக்குள்ள எது அகம் அப்படின்னு நினைச்சு பாருங்களேன். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரிஞ்சிடும். இப்போ ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்துக்குள்ள நிலம், நீர், தீ, வலி, வான் இருக்கு. அதுக்குள்ள எது இருக்குது? உள்ள எது இருக்குது, வெளியே எது இருக்குது? இல்ல. சரி, உடம்பு, உயிர், இது எதுக்குள்ள இருக்குது? உயிர் உடம்புக்குள்ள இருக்குது. அப்பதான் என்ன சொல்லுவோம்? புருவ மத்தியில இருக்குது, இது நனவு நிலையில இருக்குது, அப்புறம் தூங்குறது, அப்புறம் மூலாதாரம் வரைக்கும் போறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அங்கங்க உயிர் இருக்குதுன்னு சொல்லுது. அதை எப்படி தனியா வச்சு உங்களால ஒரு இதயம் மாதிரியோ இது மாதிரியோ எடுத்து பாத்திர முடியுமா? முடியாது. சரி, அது அருவமா இருக்கு. உடனே என்ன சொல்லுவோம்? அது வித்யா தத்துவங்களோடு கட்டப்பட்டு இன்னும் புரியட்ட காயங்களாக உடம்புக்கு உள்ளே வைக்கப்பட்டு இருக்கிறது. அது கீழும் மேலும் இறங்கி ஏறிக்கொண்டிருக்கிறது இப்படின்னு நம்ம தெளிவா சொல்லுவோம். ஆனால் அது பிராணன் மூலமாக உடம்பில் உள்ள மற்ற காற்றுகளோடு தொடர்பு கொண்டு இந்த உடம்பை அறிவாக இயக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னா தெளிவா கொண்டு வரணும். உடம்பிலே கண்ணிலே வந்து ஆன்மா பொருந்தி பொருளை பார்க்கிறது என்று சொன்னால் கண்ணுக்குள்ள ஆன்மா வந்து நிக்குதா அப்படின்னு சில பேர் எழுதிக்கிறான். இதை விட வேற இதுக்கெல்லாம் மோசமா எழுதிக்கிறாங்க. அதாவது பால் உறவின் பொழுது உயிர் எங்கே வந்து நிற்கும் அப்படின்லாம் கட்டுரை எழுதிட்டு இருக்கிறான். ஆனா உயிர் இந்த மேலே ஏறி கீழறங்கிற தவிர நம்ம தத்துவத்துல வேற சொல்லல. கடைசியா அனுபவம் வர்றப்ப தகராகாயம் அப்படின்னு நம்ம அதை சொல்றோம். செய்தி என்ன அப்படின்னா, எளிமையா கண்ணுக்குள்ளே ஆன்மா வந்து மனத்தோடு கண்ணிலே நின்றுதான் பொருளை பார்க்கிறதான்னு கேட்டா கண்ணில் வந்து நிக்கலன்னு சொல்லிடுவீங்கல்ல, நெத்தியில தான் இருந்து பாக்குது. அப்ப ஆன்மாவும் கண்ணும் எப்படி கலக்கின்றன? அகமர பொருந்துகின்றன. எளிமையா சொல்லிடலாம்ல. இதே மாதிரி கடவுள் அகமர பொருந்துகிறான் அப்படின்னு சொல்லிடலாமா? அது எல்லாரும் சொல்லியாச்சு, அந்த மாதிரி புரிஞ்சாச்சு. ஆனா அது கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு பிச்சு பிச்சு போட்டீங்கன்னா அது சரியா வராத மாதிரி தெரியும். அந்தந்த பொருளை வாழ வைப்பதுங்கிற மேல ரெண்டு அகவல்லே சொல்லியாச்சு. அருட்பெருஞ்சோதினா அது அதுக்குள்ள இருக்கிற கடவுள், ரெண்டாவது அருள் சிவநெறி சார்ல அந்த உலகம், அப்புறம் அருள் பெருநிலை வாழ உடம்பு, அருள் சிவபதியில ஆன்மா, அப்புறம் அருள் பெருஞ்சோதிங்கிற கடவுள் நாளையும் சொல்லியாச்சு. இப்போ அகமும் இருக்கிறது, அதுகளும் அகப்புறம் புறம் புறப்புறம் என்பதாகவும் பொருள்களை காட்டியாச்சு. இப்போ அனுபவம் வரும்போது இகநிலை பொருளாகவும் பரநிலை பொருளாகவும் இந்த பிறப்பு எடுத்த உயிருக்கு வாழ்க்கை இருக்கிறது. இதுல இது மயங்கி இருக்கிறது. இந்த தன்மையை அகமாக நீங்க நினைக்கணும். அகம் என்று இந்த அகவல்ல சொன்னா வேறு என்று பார்க்கப்படாத கலப்புண்டு இருக்கிற ஆன்மா. இந்த நட்சத்திர தாக்கத்துல இந்த தசையில அது அடி வாங்கணும்னா வாங்கிதான் இருக்குது. இந்த அஷ்டமம் சந்திராஷ்டமமா இது தெரியணும்னா தெரிஞ்சிட்டு தான் இருக்குது. இந்த சூரிய வெப்பம் அல்லது அக்னி வெப்பம் உடம்புல சமமா இல்லைன்னா ஒரு நோய் ஆயிடுது. அதுக்கப்புறம் கண்ணால பாக்குறதுல இருந்து மனங்கிறதுல இருந்து ஜீவன்ல இருந்து இது பிரியாம தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்போ எல்லாவற்றிற்குள்ளும் அது அதுவாக இணைந்து தன்னை அறியாது இருக்கிற ஆன்மாவுக்கு அதனுடைய மயக்க நிலையை அறுத்தால்தான் கடவுள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆன்மாவை வாழ வைக்கிறார் என்ற பொருள். அப்ப ஆன்மாவை அது நிலையில நீ இப்படி இரு, இதெல்லாம் இப்படி, நான் இப்படி, இந்த மாதிரி அனுபவத்துக்கு உள்ளாக்கும் போது அது பொருளில் மயங்காமல் நிலை நிற்கிறது. இந்த நிலை நிற்கிற அனுபவம் தான் மரணமில்லா பெருவாழ்வில் ரொம்ப இன்றியமையாத இடம். இப்ப நீங்க மறுபடியும் இப்ப நினைச்சு பாருங்க, எல்லாவற்றின் உள்ளேயும் தெருகி இருப்பது என்பதாக நினைக்காமல் ஆன்மா எப்படி நெற்றி புருவ மத்தியில் இருந்து கண்ணிலே பார்ப்பதற்கு அது அதுவாக இருந்து தன்னுடைய என்ன ஆற்றல் சிற்பத்தி அல்லது அறிவு ஆற்றலால் பார்க்கிறதோ இந்த தன்மையைத்தான் அகம் அற அல்லது அதாவது அகமாகவே அதாவது மயங்கி இருக்கிற நிலை. அது கண்ணுக்குள்ளேயும் ஆன்மாவாக இருக்கிறது. மூக்கு இன்னும் கேட்டா நீங்க இது எப்படி பார்க்கலாம் தெரியுமா? அவங்கவுங்களுக்கு வர்ற நோய் தான் அவங்கவுங்களுக்கு பெரிய நோய். பல்வலி வந்தா அதுதான் உலகத்திலேயே பெரிய நோய்.
கால் வலி வந்தா பெரிய நோய், ஏன்னா அது அவனுக்கு வந்தா. யாருக்கு என்ன நோய் வந்தாலும் அதுதான் உலகத்திலேயே பெரிய நோய். அந்த மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் போனா ஆன்மா அதுவாகவே இருக்கிறது. இந்த தன்மை அகமாகிய தன்மை. அது ஒரு காமமா அதுக்குள்ளேயே போய் மாட்டிக்குது, நட்பா அதுக்குள்ளேயே போய் மாட்டிக்குது, செல்வமா அதுக்குள்ளேயே போய் மாட்டிக்குது. அப்ப அகம் என்னவாகுது? அறப்பொருந்தல, அது அகமாகவே மயமாகி விடுகிறது. அந்த மயமாகிற தன்மையை அறுப்பதுதான் அகம் அற நம்மை உருவாக்குகிற நிலைமை. இது பிறகு எல்லாத்துக்குள்ளேயும் பொருந்தி நிற்கிற அருட்பெருஞ்சோதி உங்களை அதுல காட்டி உங்களை மரணமில்லா பெருவாழ்வுல நிறுத்துவதற்கான வாழ்க்கையை தருகிறது என்பதாக நீங்க இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகம் அற பொருந்திய அருட்பெருஞ்சோதி என்பதை அனுபவிக்க வேண்டும். இகநிலை பொருள் என்பது இந்த உடம்பு என்கிற ஒரு விஷயமாக அல்லது அந்த பிறவி எடுத்திருக்கிற உடம்பின் அடையாளமாக பார்க்கிற எல்லா பொருள்களும், அதாவது கருவிகள், மனம், ஜீவன், ஆன்மா, இதிலே எந்த பிரிவும் இல்லாமல் பிறப்பிலே ஆன்மா இருக்கிறது. இது அகமாகிய நிலை. இதே மாதிரி பரநிலை பொருளாக இருக்கிற அக்னி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம் ஆகியவையும் இதோடு கூட கலந்து இதை வாழ்க்கையிலே என்ன இன்ப துன்ப அனுபவத்திற்கு மயக்கி இருக்கிறது. இதுவும் அகமாகிய நிலை. இவைகளை கடக்க வேண்டுமானால் அகம் அற அருட்பெருஞ்சோதி பொருந்தி அனைத்தையும் காட்டி நம்மை மரணமில்லா பெருவாழ்வுக்கு நகர்த்துகிற நிலை என்பதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி விடைபெறுகின்றேன். நன்றி.